ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளை கவுன்சிலர் உள்ளிட்ட பதவிகளுக்கு நியமிக்கும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். தமிழக அரசை வலியுறுத்தி அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸின் வழிகாட்டுதலின்படி சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறும். உட்கட்சி பூசல் நிலவி வரும் நிலையில் அன்புமணி பேட்டி. சைவ வைணவ மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். காஞ்சிபுரத்தில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் சங்க பரிவார அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம். மாநில உரிமைகளை மீட்டெடுக்க முதலமைச்சர் அறிவித்த உயர்நிலை குழு. தமிழக அரசிடமிருந்து ஊதியம் பெறமாட்டேன் என குழுவின் தலைவரான முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் அறிவிப்பு. தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள், சுற்றறிக்கைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும். அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் அனைத்து கடிதங்களிலும் தமிழ் இருக்க வேண்டும் என தமிழக அரசு அரசாணை. தமிழ்நாடு விவசாயிகள் விவசாய அடையாள எண்ணை பெறுவதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பெரும்பாலான விவசாயிகள் அடையாள எண் பெற விண்ணப்பிக்காததால் நடவடிக்கை. நடப்பு ஆண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிக அளவில் பெய்யும். 91 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடகாவில் 2வது நாளாக லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். ஓசூரில் அணிவகுத்து நிற்கும் லாரிகள். தமிழகத்திற்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கம். பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கு கடும் கண்டனம். இஸ்ரேலியர்கள் சுற்றுலா வருவதற்கு தடை விதித்தது மாலத்தீவு அரசு. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.